ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகர் ரவிமோகனை பத்தி தான் பேச போறோம். கொஞ்ச நாளாவே நடிகர் ரவிமோகனை பத்தின நிறைய விஷயங்கள், நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறமா அது அப்படியே டோட்டலா ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாருமே அது வரைக்கும் ஆர்த்திக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரவிமோகன் கொடுத்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறமா அவரோட சைட்ல இருக்கக்கூடிய நியாயத்தையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க, கேட்க ஆரம்பிச்சாங்க. அதாவது பெண் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு ஆர்த்தி ரவிமோகனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்றத அவர் பேசினதுல இருந்தே நல்லா தெரிஞ்சது. அவங்க மாசம் 40 லட்சம் ரூபாய் வேணும் ஜீவனாம்சமா, அப்பதான் நான் வந்து விவாகரத்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ ஆர்த்தி ரவி அண்ட் ரவிமோகன் இவங்களுடைய விவாகரத்து கேஸ் ஆனது ரீசெண்டா கோர்ட்ல எடுத்திருக்காங்க. சோ அப்போ வந்து என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சோ ரவிமோகன் வந்து மாசம் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் 40 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ அவருடைய சொத்து நிலவரம் அப்படின்னு பார்த்தாலே ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கு. அவர் எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணி கடனாளியா தான் இருக்காரு. அவர் இப்ப சொந்த வீட்டுல கூட இல்லாம வாடகை வீட்டுல இருக்காரு. இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ வெளியில இருக்கக்கூடிய பேருக்கும் புகழுக்கும், ஆனா உள்ள வச்சு பாக்குறப்போ அவங்க டோட்டலாவே வேற மாதிரி இருக்காங்க. சோ அதனால அவரால் 40 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது, மாசம் 3 லட்சம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியான தீர்ப்பை ரவிமோகனுக்கு ஆதரவா அந்த கோர்ட்டு கொடுத்திருக்கு. சோ இதை கேட்ட ரவிமோகன் தரப்பு எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. இதை தாண்டி ரவிமோகனுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாவும் அந்த கோர்ட்டு கொடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, தன்னோட பிள்ளைகளை இவரு மாசம் எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம், அவரு எப்ப பார்க்கணும்னு போறாரோ அப்பெல்லாம் அவருக்கு பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கணும். சோ அனுமதி நீங்க கொடுக்கல அப்படின்னா அந்த 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு அவர் தர மாட்டாரு அப்படின்றதையும் அந்த கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. இதை கேட்ட ஆர்த்தி ரவி ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க. ஏன் அப்படின்னா, எவ்வளவு போராடணும், ஃபர்ஸ்ட் வாழணும் அப்படின்னு போராடணும், அது இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா சரி பணமாவது அவர்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைச்சு போராடணும், ஆனா எதுவுமே முடியாம இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு அகைன்ஸ்டா தீர்ப்பு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. அதாவது ஏற்கனவே ஆர்த்தி ரவி அண்ட் அவங்களுடைய அம்மா 2 பேருமே நிறைய வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க ரவிமோகன் பத்தி. சோ அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியோட ஜாலியா இருக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு மனுஷன் ரொம்ப நொந்து கெட்டு போயிருக்காரு. சோ அவர் இன்னொரு பொண்ணை நம்பி இருந்தாரு, கெனிஷா அப்படிங்கிற ஒரு பாடகி. அவங்களும் வந்து இவங்க கொடுத்த பிரஷர்ல, இவங்க கொடுத்த டார்ச்சர்ல விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்களும் கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை வந்து ரவிமோகனுமே சொல்லியிருந்தாரு, அவங்க வந்து போயிட்டாங்க, அவங்க என்னோட லைஃபை விட்டே போயிட்டாங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ ரவிமோகனுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருந்ததே பசங்களை பார்க்க முடியாம இருந்ததுதான். சோ அதுக்கான ஒரு அதிரடி உத்தரவா தான் கோர்ட் இவ்வளவு பெரிய ஒரு சர்ப்ரைஸான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை கேட்கிறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ பணம், பொருள், புகழ் இது எல்லாத்தையும் தாண்டி அன்பு, பாசம் அப்படிங்கிறது தான் அங்க ஜெயிச்சிருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். சோ ரவிமோகன் அவருடைய மகன்கள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ கண்டிப்பா வந்து ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்குமான உறவை யாராலையும் வந்து பிரிக்கவே முடியாது. பட் ஆர்த்தி ரவி பிரிக்கணும், பறிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. சோ அந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை கொடுத்திருக்கு ஆர்த்தி ரவிக்கு. அது மட்டும் இல்லாம 40 லட்சம் ரூபாய் எங்க, 3 லட்சம் ரூபாய் எங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இன்னும் மேற்கொண்டு ரவிமோகனை எந்த அளவுக்கு பிரஷர் கொடுத்து அவர்கிட்ட இருக்கக்கூடியதை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆர்த்தி ரவியும் அவங்களோட அம்மாவும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாவுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த தீர்ப்பை வச்சு பாக்குறப்போ இன் ஃபியூச்சர்ல 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கான ஒரு சில விஷயங்களும் இருக்கும். சோ 2 பேரும் பேசி சமரசத்துக்குள்ள வந்தா மறுபடியும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு ரவிமோகன் யோசிச்சு சொல்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆர்த்தி ரவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழறதுக்கு நான் ரெடி, ஆனா அவர் நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும், எங்களோட பல கண்டிஷனுக்கு ஒத்து வரணும், அப்படி இருந்தா மட்டும்தான் 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் அவங்க கோர்ட்டிலே போட்டிருக்காங்க. பட் இதை கேட்ட கோர்ட் பாத்தீங்கன்னா, இது நீங்க 2 பேர் உங்களுக்குள்ள பேசி சமரசம் பண்ணிட்டு இங்க வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ரவிமோகன் யோசிச்சுட்டு இருக்காரு, போய் சேரலாமா வேணாவா அப்படிங்கிற மாதிரி. சோ சேர்ந்தாலும் சேரல அப்படின்னாலும் பசங்க விஷயத்துல வந்து கண்டிப்பா 2 பேருமே எல்லாமே சேர்ந்துதான் பண்ணணும். கோ பேரண்டிங்கா நீங்க உங்களோட பசங்களை வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ வெறும் மாசம் 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும், அதுவும் பசங்களை பார்க்க அனுமதிச்சா மட்டும்தான் நீங்க அந்த பணத்தை கொடுக்கணும்னு கோர்ட் சொன்ன உடனே ரவிமோகனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா அது வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இனி நான் சினிமால நடிக்கல, என்னோட பர்சனல் பிரச்சனைனால என்னால சினிமால நடிக்க முடியல, கான்சென்ட்ரேட்
ரீஹைட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு அவர் வந்து ரொம்ப வேதனையா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா ரசிகர்கள் கிட்ட அதுக்கான மன்னிப்பும் கேட்டு இனிமேல் நான் சினிமால நடிப்பேன், நான் ஏதோ கோவத்துல ஆத்திரத்துல தெரியாம அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு அதை நான் வெளிப்படையா சொல்லிட்டேன், ஸோ ரசிகர்கள்லாம் நீங்க நடிக்காம இருக்காதீங்க அப்படின்னு அவங்க வந்து அன்பா சொன்னாங்க. ஸோ அந்த அன்புக்கு எப்பவுமே நான் அடிமையா இருப்பேன், அவங்களுக்கு என்ன தேவையோ இனிமேல் நான் அதை கொடுப்பேன், என்னோட வேலையை நான் கரெக்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ எவ்வளோ பெரிய சிக்கல்கள்ல அவர் இருந்திருக்காரு அப்படின்றத கண்டிப்பா அவரோட பேச்சுகள்ல தான் வெளியில வந்தது, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இப்போ அதுல இருந்து வெளியில வந்து ஓரளவுக்கு நிம்மதி அடைஞ்சு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு நடிகர் ரவிமோகன். ஸோ எப்படி இருந்த நடிகர் இப்ப அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி தான் பொதுமக்களே பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையானது பல விஷயங்களை தாண்டி வந்திருக்கு. ஸோ நடிகர் ரவிமோகனுக்கு இப்போ பல பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. முக்கியமா சினிமா பிரபலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படின்னா முழுசா மனைவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதாவது ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஸோ ஆனதான் எல்லாருமே திட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி விஷயம் தான் ரவிமோகன் கிட்டையும் நடந்தது. ஸோ இப்போ அவரோட வேதனைகள் அவரோட பிரச்சனை எல்லாமே வெளியே வரும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவர் உண்மையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, அவங்க எந்த அளவுக்கு இவர் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க அப்படின்றது. ஸோ தப்பு அப்படிங்கிறது யார் பண்ணாலும் தப்பு தான், அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி. ஸோ சரியான ஒரு நியாயம் சரியான ஒரு நீதி வந்து இப்போ ரவிமோகன் விஷயத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பல ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ இனி நீங்க நல்லா வருவீங்க, இன்னும் சூப்பரா வந்து அடுத்தடுத்த படங்கள்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ரவிமோகனோட ரசிகர்கள்லாம் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. ஸோ ஆர்த்தி ரவி ரவிமோகன் இவங்களோட கேஸ் வந்து எப்படி முடிய போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த அளவுக்கு சுமூகமா முடிஞ்சிருக்கு அப்படின்னா உண்மையில அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ விவாகரத்து அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகல, ஆனா குழந்தைங்களை கோ பேரண்டா வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதுவே மிகப்பெரிய ஒரு நிம்மதி, இதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் ரவிமோகன் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட பிரச்சனையானது இன்னும் எப்படி போக போகுது. ரவிமோகன் ஆர்த்தி இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் ஃபியூச்சர்ல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ கோ பேரண்டிங் மூலம் வளர்க்குறப்போ அந்த மாதிரி சேர்றதுக்கான வாய்ப்பும் ஏற்படலாம். ஸோ அப்படி இருந்து அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாருமே மனுஷங்க தப்பு பண்றது இயல்பு தான், பட் தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருந்தி வரும்போது நாம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ரவிமோகன் ஆர்த்தி ரவி விஷயத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரவிமோகன் ஆர்த்தி ரவி சேரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தி டே பை டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.